குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். டே 1ல் வந்து பண்டமாற்று முறையை பார்த்தோம். எப்படி பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்னு. டே 2ல் என்ன பார்த்தோம்? உலோக பணத்தோட வரலாறு பார்த்தோம். அப்படிதானே? இன்னைக்கு டே 3ல் பணத்தின் பரிணாம வளர்ச்சி, பணம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பணம் வந்து பண்டப்பணம், உலோகப்பணம், காகிதப்பணம், கடன் பணம், நிகர்பணம். அது காலம், இடம், சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பல நிலையில மாறுது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லிட்டேன், லாஸ்ட் வீடியோவில். அதில் உலோகப்பணம் எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இன்னையோட கிளாஸில் இந்த ஒவ்வொரு பணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகலாம். பண்டப்பணம்ன்றது நாகரிகம் தொடங்கின காலத்தில் வந்து எல்லாராலையும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களே. ஒரு பண்டம்னா ஏதோ ஒரு பொருள், நெல்லாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், தோல், பாத்திரம், ஆயுதம், எது வேணாலும் இருக்கலாம். அதை எல்லாருமே அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் பொதுவான மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமா எடுத்து அந்த பண்டத்தை தேர்ந்தெடுத்து அதை வந்து பணமாக பயன்படுத்தினாங்க. பண்டமாற்று முறையில் நமக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கிட்டு வந்துடலாம். பண்டமாற்று முறையில் இந்த பண்டப்பணம்ன்றது எல்லாருக்கும் எது தேவையான ஒரு பொருள், முக்கியமாக எல்லாத்துக்கும் தேவைப்படும்ல, அந்த பொருளை வந்து அவங்க அந்த பண்டமாக தேர்ந்தெடுத்து பணத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த பொருளை தான் கொடுக்கணும். இப்போ அந்த பொருள் வந்து அரிசின்னு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அரிசியை மட்டுமே கொண்டு போய் கொடுத்து அதுக்கு பதிலாக நம்ம தேவையானதை வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா பணத்துக்கு பதிலாக அவங்க அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்டம், அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அப்போ அது என்ன பண்டமோ அதுதான். ஓகேவா? அப்படியே அவங்க எதெல்லாம் பண்டமாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ரோமம்னா இந்த இதுலலாம் மலையில் இருக்க ஆட்டுக்குட்டி இதுலலாம் தோல் இருக்கும் இல்லையா, அதுலலாம் வந்து ஸ்வெட்டர், உள்ளன் இதெல்லாம் பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க ரோமம், தோல், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள், இதில் ஏதோ ஒன்று பண்டமாக, பொதுவான பண்டமாக எடுத்து என்ன செய்வாங்க, அதை பணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதல் பண்டமாற்று முறை என அழைத்தனர். பண்டங்களை கொடுத்து இன்னொரு பண்டங்களை ஏதாவது வாங்கிடுவாங்க. அதை தான் என்ன செய்கிறாங்க, பண்டமாற்று முறைன்னு சொன்னாங்க. பண்டப்பணம்னா புரியுது இல்லையா? அடுத்து உலோக பணம். நேற்று கிளாஸில் பார்த்தோம் உலோக பணம் எப்படி வந்தது அப்படின்னு. பண்டப்பணத்துக்கு அடுத்த முன்னேற்றம் தான் உலோக பணம். பண்டப்பணத்தோட கொஞ்சம் முன்னேறினது தான் உலோக பணம். பண்டப்பணம் தான் உலோக பணமாக மாறிச்சு. அதில் தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற எளிமையான பொருட்களை கையாண்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லெஸ் வெயிட் இல்லையா, தங்கம்லாம் ரொம்ப கம்மியான வெயிட். ஸோ அளவு எளிதாக அவங்களால அறிந்து கொள்ளப்பட முடிஞ்சிச்சு. சரியா? இதில் வந்து பணம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. பணம்னா இங்கே என்ன சொல்லுவாங்க, இதுக்கு கொடுத்துட்டு இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம் கொடுத்துருவாங்க. சரியா? அதான் பணம் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து காகித பணம். இந்த காகித பணம்ன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் காகித பணம். ரைட்? காகித பணம்ல தங்கம், வெள்ளி நாணயங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பணமாக. அதை ஏன் அடுத்து காகித பணமாக வந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ரொம்ப சிரமமாகவும் அவங்களுக்கு ஆபத்தாகவும் இருந்துச்சு. தங்கம், வெள்ளிலாம் வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் பணம் வந்து ஒரு காகித பேப்பர் மணி எங்கனாலும் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுட்டு இருக்கலாம். காகித பண கண்டுபிடிப்பு வந்து பணத்தோட வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக வந்து கருதப்பட்டது. இப்போ என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை செய்கிற பொற்கொள்ளர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரசீது கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரசீது தான் காலப்போக்கில் காகித பணமாக வந்து மாறிடுச்சு. இந்த நம்ம பணம்ன்றது, பணத்தை யார் அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு யோசித்திருக்கீங்களா? இவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் எங்கே அச்சடிக்கிறாங்க, எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் அந்த பணத்தை கட்டுப்படுத்துறதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டோட மைய வங்கி, நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையும் அந்த பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டோட மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? நமக்கு எங்கே மைய பேங்க் இருக்குன்னு பார்த்தோம்னா, மைய வங்கினா இந்திய ரிசர்வ் பேங்க் தெரியுங்களா, இந்திய ரிசர்வ் வங்கி. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நிறுவப்பட்டது 1935 நிறுவினாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அவங்க தான் நமக்கு பணத்தை அச்சடிப்பாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க, கட்டுப்படுத்துவாங்க. இந்த பணிகள் எல்லாம் யார் செய்கிறான்னு பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி செய்யும்.
இப்போது பணத்துல பெரும்பகுதி செலவாணி மற்றும் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியில் வெளியிடப்பட்டது. அந்நிய செலவாணி தெரியும் இல்லையா? ஆஹ் அதுவும் காகித பணமும் யாரால வெளியிடப்படும்? நம்மளோட ஆர்பிஐல வெளியிடப்படும். கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காகித பணமும் கடன் பணமும், அதாவது காகித பணம்னா நம்ம கையில வச்சிருக்கோம்ல கேஷ், ரூபாய் நோட்டுகள், அதுதான் காகித பணம். ஒரு ரூபாய் சரி, இப்போ ஒரு ரூபா 2 ரூபா இல்லை, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, ஓகேவா, 500 ரூபா இருக்கு இப்போதைக்கு, அப்படிதானே? அந்த பணம் எல்லாம் காகித பணம். கடன் பணம்ன்றது செக் எழுதி கொடுத்துருப்பாங்களா? பேரண்ட் யார் வீட்லயாவது அவங்க டேடி யாருக்காவது செக் எழுதி கொடுத்ததுமோ பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கோங்கன்னு அமௌண்ட்டை கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க செக்கு கொடுப்பாங்க. அதுதான் கடன் பணம். சரியா? இதுவும் காகித பணமும் ஒரே நேரத்தில் தான் ரெண்டுமே என்ன செய்யுது? வளர ஆரம்பிக்குது, வளர்ந்தது. மக்கள் வந்து பேங்க்ல போய் இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம். நம்ம கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குன்னா பேங்க்ல ஒரு 3 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம். அந்த தொகையை வந்து திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? செக்கு கொடுத்து அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யாருக்காவது மாற்றனாலும் மாற்றி விட்டுக்கலாம், இல்லை நமக்கு தேவைனாலும் அதை எடுத்துக்கலாம். செக்கோடது காசோலை. சரியா? காசோலைன்றது கடன் பணம் அல்லது வங்கி பணம்னு சொல்லுவாங்க. காசோலை அந்த செக்கை வந்து என்ன சொல்றாங்கன்னா கடன் பணம் அல்லது வங்கி பணம் சொல்லுவாங்க. அதாவது காசோலைனா பணத்தை குறிக்கிறது கிடையாது. காசோலைன்றது பணத்தை குறிக்கிறது கிடையாது, பணத்தோட பணியை குறிக்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கோம்னா அதை பணமாக கொடுக்காம செக்காக கொடுத்துடலாம். உங்களுக்கு பேர் போட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு 5 lakhs நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த 5 lakhs அமௌண்ட்டு நம்மளோட பேங்க்கில் என்ன இருக்கணும்? அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகேவா? அதுதான் செக் கொடுக்கறதுக்கான பர்பஸ். டிமாண்ட் டிராஃப்ட் எப்படின்னா, கடன் வங்கியிலேருந்து இப்போ நம்ம அக்கானாலாம் வந்து காலேஜில் படிப்பாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போல்லாம் எல்லாருக்குமே காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கானா பேரில் கொடுக்காம அந்த எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்த காலேஜோட பேரில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் கொடுப்பாங்க, டிடி. சரியா? டிமாண்ட் டிராஃப்ட் அது வந்து அந்த காலேஜுக்கே டைரெக்டாக என்ன பண்ணிடும்? அமௌண்ட்டு போயிடும். அவங்களோட கல்வி கட்டணம் வந்து காலேஜுக்கு போயிடும். அதுதான் டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேவா? அடுத்து நிகர்பணம். நிகர்பணம் என்னன்னா, இந்த உண்டியல், கருவூலப்பட்ட பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம்லாம் தெரியுங்களா? சேமிப்பு பத்திரங்கள், அதாவது இந்த டெபாசிட் பண்ணுறது கொடுப்பாங்களா அது, கடன் வாங்கினா அவங்க கொடுக்குற பத்திரம், உண்டியல், இது எல்லாமே எதோட பரிணாம வளர்ச்சியோட, இந்த பணத்தோட பரிணாம வளர்ச்சியோட இறுதி நிலை தான் இந்த நிகர்பணம். இதுதான் முக்கியமான லைன். பண பரிணாம வளர்ச்சியோட இறுதி நிலை, கடைசி ஸ்டேஜ். பண வளர்ச்சியோட பரிணாம வளர்ச்சியோட இறுதி ஸ்டேஜ் என்னதுன்னு பார்த்தோம்னா நிகர்பணம். நிகர்பணம். ஓகே, அந்த பணம் இப்போ எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, என்ன பணம்னு. அடுத்து சமீபத்தில் பணத்தோட வடிவம் எப்படிலாம் மாறி இருக்கு நமக்கு தெரியும். நெகிழி பணம். அதாவது ஒரு நெகிழி பணம்னா ஒன்றுமே கிடையாது, கடன் அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கு இல்லையா? அதுதான் நெகிழி பணம். சரியா? அதுலேயே என்னமா இருக்கும்? அந்த அட்டைகள்லாம் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்பாட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்லடா, அதுதான் டெபிட் கார்டு. ஓகே, அந்த கார்டு பார்த்துருப்பீங்களா? நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் எடுக்கும் போது கூட இருந்து பார்த்துருப்பீங்களா? அப்பா அம்மா எடுக்கும் போது நீங்கள் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. அதுதான் நெகிழி பணம். அதில் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுது? பணமில்லா பரிவர்த்தனை இதோட நோக்கம். பணம் இல்லாமல் என்ன செய்யணும்? பரிவர்த்தனை பண்ணலாம். அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு பின்ன நம்பர் அடிச்சிட்டோம்னா அது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு, இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் போகிறோம், நம்ம வாங்கிட்டு அதில் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு பின் அடிச்சிட்டோம்னா நம்மளோட அமௌண்ட்டில் இருந்து அக்கௌண்ட்ல இருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த கடைக்கு. ஓகேவா? ஷாப்பிங் மாலுக்கு. ஓகே, ரைட். ரெண்டாவது மின்னணு பணம். மின்னணு பணம்ன்றது வங்கியில் உள்ள கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். நெட் பேங்கிங் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டரில் வந்து எங்கே இருக்கணும்? வங்கியில் உள்ள கம்ப்யூட்டர் மூலமாக, மின்னணு மூலமாக என்ன செய்து பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஐபிபிஎஸ், ஐஎம்பிஎஸ், ஐபிபிஎஸ் சொல்லிட்டேன்னா ஐஎம்பிஎஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கணினி மூலமாக தான் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எங்கள் வங்கியில் உள்ள கணினி அமைப்புகளில். சரியா? அடுத்து நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கி அப்படின்னா வாடிக்கையாளருக்கும் அல்லது பிற நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம், அதாவது இப்போ
என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் பேங்க்குக்கு நகை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் வந்து நேரடியா என்ன செஞ்சிடலாம், பணத்த அவங்களுக்கு போட்டு விட்டுறலாம். சப்போஸ் என்னால கட்ட முடியல அப்படின்னா, உன்னோட நிதி நிறுவனங்கள்ல ஏதாவது ஒரு நிதி நிறுவனம் வந்து அவங்களுக்கு வேண்டிய அமௌண்ட்ட அவங்க குடுத்துருவாங்க. நான் அதுக்கு பதிலா வேற இடத்துல என்ன செஞ்சுருவேன், நகை குடுத்துருவேன். ஓகே. இதான் வந்து பிற நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலமாவும் நிதி பரிவர்த்தனை அவங்களுக்கு செய்ய முடியும். சரியா? இது நிகழ்நிலை வங்கி. ஃபோர்த்து மின்வாங்கி. மின்வாங்கினா நெஃப்ட் பண்ணோம்னா எப்படின்னா, பேங்க்ல போய் நெஃப்ட் பண்ணணும். என் அக்கௌண்ட்ல இருந்து இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நெஃப்ட் உடனே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நெஃப்ட் மூலியமா பண்ணிருவாங்க. ஒரு கணக்குல இருந்து மற்றொரு கணக்குக்கு நிதியை வந்து மின்னணு வழிமுறை மூலம் பயன்படுகிறது. நெஃப்ட்ன்றது அதுக்கு தான் யூஸ் ஆகும். உடனே கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்து என்ன செஞ்சிடும், கிரெடிட் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் இப்போ இருக்க சமீபத்திய பணத்தோட வடிவங்கள். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதுக்கும் மேலே என்ன பண்ணலாம், ஜிபேலாம் வந்துருச்சு. இப்போ ஃபோன்பே, ஜிபே எல்லாமே பண்ணுறீங்க. ரைட்? அது இங்கே கொடுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ எல்லாமே அதானே பண்ணுறீங்க. யாரும் மேக்ஸிமம் ஏடிஎம் கார்டு பக்கமே கொஞ்சம் பேர் தான் போகிறோம் இல்லையா? மித்தபடி எல்லாருமே ஜஸ்ட்டு ஜிபே தான் எல்லாருமே. ரைட்? பணத்தோட குறியீடு. இப்போ இந்த ஒரு ரோன்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, பணத்தோட குறியீடு அதுதான். அதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார். அவங்க தான் இதை வடிவமைச்சாங்க. இந்த சிம்பிள் ரவுண்ட் ஆர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிளை வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜூலை 15, 2010 அன்று இது வந்து இந்திய அரசால அங்கீகரிக்கப்பட்டது. இது ஒரு பாக்ஸ் பாயிண்ட். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு. யாரு, எந்த மாவட்டம், எப்போ இந்திய அரசு அங்கீகரிச்சாங்கன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார். எப்போ, ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசு அங்கீகரிச்சது. சரி, ரைட். இப்போ பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் நம்ம பணத்தை பற்றி தான் படிச்சுட்டு வர்றோம். பணத்தில் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு இந்த காலத்தில் எப்படி அந்த பணம் வந்து எத்தனை வடிவங்களில் செயல்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். என்னோட கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நாளை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.